ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது குக் வித் கோமாளியில் ஒரு கண்டஸ்டன்ட் செஞ்சு ரொம்பவே ஃபேமஸான ரைஸ் கீர் அதுதான் பார்க்க போகிறோம். இது வேறு ஒன்றும் இல்லை, பிர்னி பாயாசம்னு திருநெல்வேலி சைடெலாம் முஸ்லீம் வீட்டு கல்யாணங்களில் இதை செய்வாங்க. பாஸ்மதி ரைஸில் கொஞ்சம் ரிச்சாக குங்குமப்பூ, கண்டென்ஸ்ட் மில்க்கு, நட்ஸ் எல்லாம் சேர்த்து ஊற வச்சு அரைச்சி நம்ம செய்கிறது. இது ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம யூஷுவல் பாயாசம் மாதிரி இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பாயாசம். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த விதமான பாஸ்மதி ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு 7-8 பாதாம் சேர்த்துக்கோங்க, 7-8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அலசிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க. அரைக்கிறது நான் வீடியோ எடுக்கலை, நம்ம அரைச்சே எடுத்துக்கலாம் இதை. இதுக்கப்புறம் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு நல்ல திக்கான பாலை அடுப்பில் வச்சு காய வைங்க. இது காஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்ச அந்த விழுதை இதில் சேர்த்துடலாம். இப்படி தான் நான் அரைச்சிருக்கேன், அதை நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த பாஸ்மதி நல்லா வெந்து வரணும். இந்த அரிசி இந்த பாலிலே நல்லா வெந்து வரணும். கொஞ்சம் நடுவில் வேணால் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்பப்போ கிளறிக்கிட்டே இருங்க, அடி பிடிச்சிடும். அதனால் நல்லா இந்த மாதிரி திக்காகி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் குங்குமப்பூவை நான் பாலில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். இதுதான் நேச்சுரல் கலரே இதுக்கு கொடுக்கறது. அதை விட ரொம்ப டேஸ்ட்டாக ரிச்சாக இருக்கும் டேஸ்ட்டில். ஸோ அதையும் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ உங்களுக்கு திக்காக வேணும்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே இப்போ சர்க்கரை சேர்த்துடலாம். நம்ம எந்த கப்பில் பாஸ்மதி எடுத்தோமோ அதில் ஒரு 3/4 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை இலகி நல்லா கொதித்து வரணும். அதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 கப்பு அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி இலகுனதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்பு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கிறேன். இதில் இன்னும் கோவா கூட சேர்ப்பாங்க. நம்ம கோவாலாம் சேர்க்கல, கண்டென்ஸ்டு மில்க் மட்டும் தான் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான இந்த பிர்னி பாயாசம் ரெடி ஆகிடும். இதில் மேலே நட்ஸை மட்டும் நம்ம ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். வறுத்து சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நெய்யில் வறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி சுற்றி நல்லா இந்த ஆடைகள் படிஞ்சு வரும். அதெல்லாம் நல்லா இதில் சேர்த்து விடுங்க கரண்டியால். அப்போ தான் இன்னும் திக்காக க்ரீமியாக இந்த பாயாசம் நமக்கு கிடைக்கும். இப்போ 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான இந்த ரைஸ் கீர் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். மிதமான ஒரு ஸ்வீட்டில் ரிச்சாக ஒரு க்ரீமியாக இருக்கிற இந்த டெக்ஸ்சர் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ மேலே நட்ஸை இந்த மாதிரி தூவிட்டு இறக்கிட வேண்டியதான். இதே மாதிரி இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் ஸ்பெஷல் கீர் பாயாசம்லாம் நிறைய நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் அதனுடைய லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டைம் கிடைக்கும் போது செக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சீக்கிரமே சந்திப்போம். அது வரைக்கும் தேங்க்யூ.